உண்மை சம்பவம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு ரியலா நடந்த ஒரு கோஸ்ட் ஸ்டோரி பத்தி தான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். கதைக்குள்ள போற முன்னுக்கு ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. வாங்க எல்லாத்துக்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா டைம் இல்ல போடுறதுக்கு. அதனால டைம் ஆயிடுச்சு. ஸோ வாங்க நம்ம சந்தோஷமா பயந்துகிட்டு கோஸ்ட் ஸ்டோரிய கேட்போம். இந்த ரியல் கோஸ்ட் சம்பவம் சொன்னவங்க பேரு வந்து அருண். இது அவருக்கு நடந்துச்சா பார்த்தீங்கன்னா கிடையாது. அவரோட சொந்தக்கார பிள்ளைக்கு நடந்துச்சு. அந்த பிள்ளை பேரு வந்து சந்தியா. இப்போ நம்ம கதைக்குள்ள போலாம். விமலான்னு ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. இந்த விமலாக்கு வந்து அவங்க எத்தனாவது படிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, 10ஆம் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த விமலாவோட ஃபேமிலின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்பா, அம்மா, விமலா, அப்புறம் இவங்களுக்கு ஒரு தம்பி இருக்காரு. தம்பி வந்து 7ஆம் படிச்சுட்டு இருக்காரு. இவங்கள பத்தி சொல்லணும்னா, இவங்க வந்து அவ்வளோ காசு உள்ளவங்கன்னு சொல்ல முடியாது. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் தான் நம்ம சொல்லணும். ஸோ இவங்க வந்து எங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஓனர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஒரு 3 வீட ஒரேடியா கட்டிட்டு, அந்த 3 வீட்டுக்கும் ஒரு 2 வருஷம் அக்ரீமெண்ட் போட்டு, ஃபுல் பேமெண்ட்ட வாங்கிட்டு, அதுக்கு அந்த 2 வருஷமும் அவங்க அங்க ஸ்டே பண்ணலாம். அந்த மாதிரி வீட்டுல தான் இவங்க இருக்காங்க. 3 வீடு இருக்கு. 3 வீட்டுல ஒரு வீடு வந்து விமலாவோட வீடு. இன்னொரு வீடு வந்து நம்ம சந்தியாவோட வீடு. சந்தியாவும் விமலாக்கும் ஒரே வயசுன்றதுனால இவங்க 2 பேருமே ஸ்கூலுக்கு சேர்ந்து போயிட்டு, சேர்ந்து வந்துட்டு, இப்படிதான் நல்ல திக் ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. இவங்களுக்கு எக்ஸாம் நடக்குது. அந்த எக்ஸாம்ல இவங்க என்ன மார்க் எடுத்திருக்காங்கன்னா, விமலா வந்து 350 எடுத்திருக்காங்க. சந்தியா வந்து 420 எடுத்திருக்காங்க. இவங்க இப்ப படிக்கிற ஸ்கூல்ல வந்து 11ஆப்போ, 12ஆப்போ படிக்கிறதுக்காண்டி வாய்ப்பு இல்ல. அதனால இவங்க வந்து வேற ஸ்கூலுக்கு தான் இவங்க போய் ஆகணும். இவங்க வேற ஸ்கூலுக்கு தான் போய் ஆகணுன்றதுனால, அப்ப என்ன ஆகுதுன்னா, சந்தியாவோட ஸ்கூல்லேருந்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு லெட்டர்ஸ் வருது. என்ன லெட்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைவேட் ஸ்கூல்லேருந்து யாரெல்லாம் 400 மார்க்குக்கு மேல எடுக்குறாங்களோ, அவங்களுக்கு வந்து 2 வருஷத்துக்கு நாங்க வந்து படிப்ப வந்து ஃப்ரீயா தான் சொல்லிக் குடுப்போம். எந்த ஒரு காசும் வாங்க மாட்டோம்னு சொல்லி, ஒரு சூறா வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்லேருந்து அவங்களுக்கு வருது. அத பார்த்தோனே நம்ம சந்தியாவோட அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா, அதுக்கு முன்னுக்கு ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இவங்க 2 பேரோட மார்க்க பார்த்ததுக்கு அப்புறம், விமலாவோட அப்பா, அம்மா வந்து சந்தியாவோட மார்க்க பார்த்துட்டு, "அவ பாரு எவ்வளவு நல்ல மார்க் எடுத்திருக்கா. நீ பாரு என்ன மார்க் எடுத்திருக்க" அப்படின்னு சொல்லி அவள கண்ட மாதிரி திட்டி, அவள இது பண்ணிட்டாங்க. ஒரு வழி ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே வந்து வேற, வேற இடத்துல தான் தேடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து விமலாவோட ஃபேமிலிக்கு வந்து ஆல்ரெடி பண வசதி இல்லாதனால, உடனே ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பயும் நம்ம சந்தியா பேர சொல்லி தான் இவள திட்டுறாங்க. சந்தியாவுக்கு ஒரு வழியா அந்த ஸ்கூலுக்கு கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறத்துல இருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். அப்போ ஒரு நாள் விமலா என்ன பண்றாங்கன்னா, அவங்க அப்பா, அம்மா ஆல்ரெடி இவங்கள பயங்கரமா திட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஃப்ரெண்டு வந்து வேற ஸ்கூலுக்கு போறா. அவ கூட முடியல. நம்ம மார்க் கம்மியா எடுத்ததுனால முடியலன்னு நெனச்சுட்டு, அத நெனச்சு நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து அத நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தனால 3 நாள் சாப்பிடாம வீட்ல என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு விபரீதமான முடிவு எடுக்குறாங்க. விமலாவோட அப்பா வந்து ஓவியரா இருக்காரு. அப்பப்போ ஆர்டர் கிடைச்சுதுன்னா போய் செஞ்சுட்டு வர்றது அந்த மாதிரி இருப்பாரு. இவங்க அப்பா, அம்மா திட்டி 3 நாள்ல என்ன ஆகுதுன்னா, அவரு வந்து ஒரு ஓவியத்துக்காண்டி அவரு போகுறாரு. போனதுக்கு அப்புறமா இவங்களோட அம்மா வந்து ஒரு தையல் கடை வச்சிருக்காங்க. ஒரு சிம்பிளான கடை தான்லாம். அங்க அவங்க வந்து போயிட்டு வேலை முடிச்சுட்டு 6 மணிக்கு தான் திரும்பி வருவாங்க. இந்த டைம்ல வீட்ல வந்து யாருமே இல்ல. விமலாவும் அந்த 7ஆம் படிக்கிற அவங்களோட தம்பி மட்டும் தான் வீட்ல இருந்திருக்காங்க. ஏன்னா ஸ்கூல் லீவுன்றதுனால. காலையில சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க தம்பி வந்து விளையாடுறதுக்கு வெளியில போயிட்டாரு. வெளியில போனான்னு இப்ப விமலா வந்து வீட்ல ஒண்டி தான் இருக்காங்க. இவங்க மனசு உடைஞ்சு போயிருக்கிற இந்த டைம்ல, இவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வீட்ல இருந்த மண்ணெண்ணெய வந்து அவங்க மேல ஊத்திட்டு நெருப்பு வச்சுக்கிட்டாங்க. கொழுந்து விட்டா அப்படியே எரியுது அவங்க மேல. அவங்க கத்துற சத்தத்த கேட்டு தான் அவங்க தம்பி உள்ள வந்து பார்க்குறாரு. டோர் வந்து க்ளோஸ் பண்ணி இருக்குது. இவங்க உள்ள எரிஞ்சுகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க கத்துற கத்தல சத்தம் கேட்டு வெளியிலேருந்து நெறைய பேரு உள்ளுக்கு ஓடி வந்து அந்த மரக்கதவ எட்டி உதைச்சு கதவ தொறக்குறாங்க. கதவ தொறந்து பார்த்தாக்கா, அவங்க வந்து ஆல்ரெடி 99% வந்து அவங்க உடம்பு எரிஞ்சு போச்சு. விமலாவோட அப்பா, அம்மாவும் அங்க வந்துர்றாங்க. வந்ததுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயி, ஸ்டில் அவங்க உயிர் இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஒரு 2 நாள் தான் அவங்க வந்து உயிரோட இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க உயிர் அங்கேயே பிரியுது.
அதுக்கப்புறம் இந்த சாமியெல்லாம் சடங்கெல்லாம் செய்வாங்கல்ல. ஸோ அதில அது என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச அந்த பேர சொல்லுங்க. என்ன சொல்லுவாங்க? அந்த இறந்ததுக்கு அப்புறமா சில பூஜைகள்லாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த பூஜைகள்லாம் முடிச்சுட்டு ஒரு 15 நாள் தான் ஆகுது. 15 நாள் ஆகுனதுக்கு அப்புறமா, அந்த வீட்ல இருக்கிற அந்த விமலாவோட ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவங்க அப்பா, அவங்க அம்மா, அந்த 10ஆம் வகுப்பு சாரி 7ஆம் வகுப்பு படிக்கிறான அவங்க தம்பி. இவங்க 3 பேரையுமே அந்த வீட்டுல காணோம். ராத்திரியோட ராத்திரியா அவங்க வந்து அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு எங்கேயோ போயிட்டாங்க. ஸோ மறுநாள் காலையில இவங்கலாம் பக்கத்து வீடு 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்க்குறாங்க, எங்கடா ஆளுமே காணோம்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ணி கூப்ட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனரும் வந்துட்டாரு. ஸோ அவரு வந்தான்னா அவரு என்ன ஃபீல் பண்றாருன்னா, நல்லது தான் போனா போட்டும் நமக்கு தான் காசு மிச்சம் அப்படின்ட்டுன்னு, அவர் என்ன பண்றாருன்னா, வீட்டு கதவ தாப்பா போடாம, இதுக்கப்புறம் யாராவது வந்தா வீட்ல நம்ம புதுசா ரென்டல் கூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் கிளம்பி போயிட்டாரு. இதுக்கு அப்புறமேத்தில் தான் அந்த இடத்துல வந்து பிரச்சனைகளே ஆரம்பிச்சிருக்கு. என்ன ஆயிருக்குதுன்னா, அவங்க அந்த வீட்ட விட்டு போனாங்கல்ல, போய் ஒரு 2 நாள் சென்று என்ன ஆகுதுன்னா, நைட்டுல வந்து இந்த விமலாவோட ஆத்மா வந்து நம்ம சந்தியா வீட்ட வந்து கதவ தட்டி, "எனக்கு தாகமா இருக்கு, தண்ணி குடுங்க." அப்படின்னு சொல்லி கேட்கறது இல்லாம, அவங்க வந்து ஏற்கனவே அவங்க தம்பி மேல வந்து பாசமா இருந்தாங்க. அதனால என் தம்பி வேற நான் பார்க்கணும். எனக்கு தாகமா இருக்கு. தண்ணி குடுங்க, தண்ணி குடுங்கன்னு சொல்லி கதவ வந்து எப்போதும் தட்டிக்கிட்டே இருக்குவாங்களாம். இப்படி நடந்ததுக்கு அப்புறமா சந்தியாவோட ஃபேமிலியும், இன்னொரு ஃபேமிலி அங்க இருக்காங்களா, இவங்க 2 பேரையுமே அலறி அடிச்சுக்கிட்டு ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்கள சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹவுஸ் ஓனர் என்ன பண்றாருன்னா, சில கணபதி ஹோமம் அந்த மாரி பூஜைகள்லாம் அந்த வீட்ல வந்து செஞ்சு ஹோமம் பண்ணியிருக்காரு. ஹவுஸ் ஓனர் என்னதான் பூஜைலாம் பண்ணியிருந்தாலுமே, அங்க வந்து அந்த ஆத்மா என்ன சொல்வாங்க, நிறைவேறாத ஆசையோட இறந்ததுனால, அந்த ஆத்மா அந்த வீட்ட விட்டு போகவே இல்ல. அங்கேயே தான் இருக்குது. ஸோ டெய்லி வந்து இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வந்து நம்ம சந்தியா வீட்டுக்கும், இன்னொரு பக்கத்து வீட்ல இருக்காங்களா, அவங்களுக்கும் நடந்துகிட்டு தான் இருந்திருக்கு. அப்போ உடனே சந்தியா ஃபேமிலியும், அந்த பக்கத்து வீட்டு ஃபேமிலியும் என்ன பிளான் பண்றாங்க, நம்ம பேசாம இங்கேருந்து போயிரலாம். வேற ரென்டல் வீட்டுக்கு போயிரலாம். அப்படி சொல்லி முடிவெடுத்தாலும், அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. ஏன்னாக்கா, அந்த ஹவுஸ் ஓனர் இருக்கார்ல, அவரு வந்து அக்ரீமெண்ட்லாம் ஆல்ரெடி போட்டிருக்காரு. இந்த மாதிரி வீட்ட விட்டு வெளியில போனோம்னா 3 மாசம் சென்று தான் நீங்க இன்ஃபார்ம் பண்ணிரணும். ஸோ நான் வந்து காசு குடுப்பேன் அப்படின்னு சொல்லி அக்ரீமெண்ட்ல போட்டிருக்காரு. ஸோ இவங்களுக்கும் வேற வழி இல்லாம அந்த வீட்ல இருக்குறாங்க. அப்ப இந்த விமலா வந்து எப்போதுமே அ மத்தியானம் நேரத்துல வந்து அந்த வாசப்படியில உட்காந்துட்டு போற வர்ற ரோட பார்த்துட்டு அப்படியே இருந்திருக்காங்க இருக்கிறப்ப. ஸோ அதே மாதிரி தான் இறந்து போனதுக்கு அப்புறமும் அவங்க அங்கேயே உட்காந்துக்கிட்டு ரோடெல்லாம் போய் வர்ற காடியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ டெய்லி இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறதுனால, இந்த சந்தியா வீட்டு பக்கத்துல இருந்தாங்கல்ல, அந்த அ வீட்ல உள்ளவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இல்ல நம்ம நம்ம வீட்ட விட்டு போயிரலாம். ஹவுஸ் ஓனர் 3 மாசம் சென்று நம்மளோட காச திருப்பி குடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வீட்ட விட்டு போயிட்டாங்க. ஸோ போனதுக்கு அப்புறமா, அதுக்கப்புறம் சந்தியா ஃபேமிலி அவங்க என்ன முடிவு எடுக்குறாங்கன்னா, சரி அவங்க பண்ண மாதிரி நம்மளும் போயிரலாம். நமக்கும் இந்த வீட்ல ஒரு பொம்பள பிள்ளை இருக்குது. அது மட்டும் இல்லாம அவளோட ஃப்ரெண்டா வேற இவ இருந்திருக்கிறா. ஏதோ ஒண்ணு ஆயிரப்போது பயமா இருக்கு. நம்மளும் போயிரலாம் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு எடுக்குறாங்க. இந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா தான் இங்க வந்து இன்னமும் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. இவங்க நைட்டு பேசிட்டு இருந்தத அந்த ஆத்மா கேட்டுடுச்சு போல. அப்போ உடனே என்ன ஆகுதுன்னா, நல்லா இவங்க எல்லாமே அசந்து தூங்கிட்டாங்க. ஸோ தூங்குனதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா, ஒரு மணி ஒரு 2 இருக்கும். 2 மணிக்கு வந்து இவங்க அம்மா வாஷ்ரூம் போணும்னு சொல்லி எணிக்கிறாங்க. ஸோ எணிக்கும்போது அவங்களுக்கு ஒரு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. பக்கத்துல வந்து படுத்திருந்த அவங்களோட மக சந்தியாவ வந்து காணோம். உடனே இவங்க பயந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட்ட சொல்லி 2 பேரும் ஏஞ்சி போயிட்டு வெளியில போய் பார்க்குறாங்க. எப்ப அந்த விமலா வந்து இறந்து போயிட்டு, அவங்க வாசப்படியில உட்காந்து அங்கேயே இங்க சந்தியா வீட்ட பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ, அதே மாதிரி இப்ப சந்தியா அவங்க வீட்ல நின்னுட்டு, அங்கேருந்து இவங்க வீட்ட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா, அம்மாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னாக்கா சந்தியா வந்து நார்மலா அவங்க ஃப்ரெண்ட் இறந்து போனதுக்கு அப்புறமாவே அந்த இடத்த கிராஸ் பண்றதுக்கே பயப்படுவாங்க. ஆனா இப்ப நள்ளிரவு 2 மணிக்கு போய் அங்க போய் உட்கார்ந்துருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வேகமா சந்தியா அப்படின்னு சொல்லி கத்தி கூப்பிடுறாங்க. ஸோ கூப்பிட்டோன்னா அவங்களுக்கு சுயநலம் வந்துருச்சு. ஸோ அவங்க முழிச்சுக்கிட்டானா என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து ஐயோ நம்ம இங்க எப்படி வந்தோம் சொல்லிட்டு பயந்துட்டு வேகமா அங்கேருந்து ஓடி வந்து அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சு அப்படி அழுகுறாங்க. அப்போ உடனே அவங்க அம்மா
அம்மா கேட்குறாங்க, "என்னடி ஆச்சு? நீ எப்படி அங்க போன?" அப்படின்னு சொல்லி கேட்டானே, அப்போ உடனே சந்தியா சொல்றாங்க, "எனக்கே தெரியலம்மா. எனக்கு என்ன ஆச்சுன்னு. நான் ஏன் அங்க போய் உட்காந்துருக்கேன் எனக்கு தெரியலன்னு" சொல்லிட்டு ஓன்னு அழுவுறாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா விமலாவோட ஆட்டம் பயங்கரமா ஆச்சுன்னே சொல்லலாம். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மறுநாள் காலையில வந்து அவங்க அம்மா உடனே என்ன பண்றாங்கன்னா, காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போறாங்க. கிச்சனுக்கு போன அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, இந்த சந்தியா வந்து அவங்களோட ரூம்ல படுத்திருக்காங்க. உடனே அங்கேருந்து அவங்க திடீர்னு ஏதோ ஒண்ணு உடம்புல பூந்த மாதிரி "ஏய்" அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்தியிருக்காங்க. ஸோ கத்துனான சந்தியாவோட அப்பா, அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இவ உடம்புல வந்து விமலாவோட ஆத்மா இருக்குது அப்படின்ட்டுன்னு. ஸோ இங்க நடக்கிற விஷயத்த பார்க்கறதுக்கு நெறைய பேர் வந்துட்டாங்க. அவங்க வீட்டு முன்னுக்கு. என்ன நடக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த சந்தியா உடம்புல இருக்கிற அந்த விமலா ஆத்மா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் என் தம்பிய பார்த்தாகணும். நான் எங்க அம்மாவ பார்த்தாகணும். உங்கள இந்த வீட்ட விட்டு நான் போக விடமாட்டேன்." அப்படின்னு சொல்லி பயங்கரமா சொல்லிக்கிட்டு இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைன்னா, இந்த விமலோட ஃபேமிலி நைட்டோட நைட்டு கிளம்பி போனதுனால, அவங்கலாம் எங்க போயிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. அப்போ உடனே இந்த சந்தியாவோட ஃபேமிலி என்ன சொல்றாங்க, அவங்க அம்மா வந்து டைரக்ட்டா போய் சொல்றாங்க. "உங்க ஃபேமிலி எங்க போனாங்கன்னே எங்களுக்கு தெரியாது. நீ சந்தியாவோட ஃப்ரெண்டு தானே. அவ உடம்புல பூந்து நீ இப்படி பாடா படுத்துறியே, வெளியில போ." அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. அந்த விமலா வந்து கேட்கிறதா இல்ல. அந்த விமலா என்ன சொல்லுதுன்னா, "எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் வந்து என் ஃபேமிலிய நான் பார்த்து ஆகணும்." அப்படின்னு சொல்லி சொல்லுது. இல்லன்னா நான் சந்தியாவையும் கூட்டிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசுது. ஸோ இந்த பிள்ளைய எந்த கோவிலுக்கு கூட்டிட்டு போனாலும் ஒண்ணும் வேலைக்கு ஆகவே இல்ல. அப்ப உடனே இந்த சந்தியாவோட அப்பாவோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவரு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பெங்களூர்ல வந்து இதுக்குன்னு ஸ்பெஷலான ஒரு இடம் இருக்குது. நீங்க அங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னோனே, அதுக்கப்புறம் இவங்க என்ன அந்த பிள்ளைகிட்ட இவங்க என்ன சொல்றாங்கன்னா, "உங்க அப்பா, அம்மா ஃபேமிலிய கண்டுபிடிச்சுட்டோம். நீ வா போலாம்" அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி தான் அந்த பிள்ளைய கூட்டிட்டு போறாங்க. அப்படி இப்படி பெங்களூருக்கு போயிட்டாங்க. அந்த மசூதிக்குள்ள போறாங்க. ஸோ இந்த சந்தியா உடம்புல இருக்கிற விமலாக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. உடனே என்ன சொல்றதுன்னா, "என்ன பொய் சொல்லி நீங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க தானே! உங்களையும் சந்தியாவையும் நான் பழி வாங்காம விடமாட்டேன்." அப்படின்னு சொல்லி பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்கள தூக்கிக்கிட்டு அந்த தர்காக்குள்ள பூந்துடுறாங்க. ஸோ, இப்ப வந்து அங்க ரம்ஜான் நடக்கிற டைம்னால ஒரு 40 நாளைக்கு இந்த பேய் ஓட்டுற விஷயம் எதுவுமே செய்ய மாட்டாங்களாம். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் பார்ப்பாங்களாம். அப்போ அதுக்கும் அவங்க வந்து அங்க ஒரு வழி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்துல வர்றவங்களுக்காண்டி நெறைய வீடு ரூமெல்லாம் அங்க கட்டி வச்சிருக்காங்க. ஸோ, இவங்கள அங்கேயே இருந்து தங்குற வசதி எல்லாமே ஏற்படுத்தி குடுத்துருக்காங்க. அப்போ உடனே இவங்களும் சரி வேற வழி இல்லாம அவள மறுபடியும் நம்ம கூட்டிட்டு போக முடியாதுன்ட்டுன்னு அங்கேயே இருக்குறாங்க. ஏன்னாக்கா அவங்க இந்த தர்காவுல உள்ளவங்க வந்து சொல்ட்டாங்க. "இங்கேருந்து நீங்க கூட்டிட்டு போனீங்க, அவ உங்க பிள்ளைய உயிர் வாங்கிருவா" அப்படின்னு சொல்லி சொன்னோனே தான் சரி வேற வழி இல்லாம அங்க தங்குறாங்க. யாரு? நம்மளோட சந்தியாவும், அவங்க அம்மாவும் மட்டும் அங்க இருக்காங்க. அவங்களோட அப்பா வந்து வீட்டுக்கு போயிட்டு சென்னையில போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு 3 நாள் சென்று வந்து பார்த்துக்கிட்டு இப்படிதான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 40 நாளுக்கு வந்து சந்தியா வந்து அந்த மசூதியில இருக்கும்போது, அவங்க நார்மலா தான் இருந்திருக்காங்க. சந்தியா எப்படி இருப்பாங்களோ, அது மாரி நார்மலா தான் இருந்திருக்காங்க. அதுக்கு 40 நாள் ஆயிருச்சு. 40 நாள் ஆயி, உடனே அந்த பேய் ஓட்டுவாங்கல்ல, அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு வந்து நம்ம பூஜை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ போனதுக்கு அப்புறமா இ அ இந்த சந்தியாவோட அப்பா வந்து தெரிஞ்சிருச்சு. அப்ப நாளைக்கு வந்து எங்க பூஜை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராரு இன்னைக்கு. வந்துட்டு சந்தியா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோனே, அப்ப என்ன ஆகுதுன்னா, உடனே சந்தியா வந்து அவங்களுக்கு எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அப்பா எனக்கு இங்க மசூதிக்குள்ளேயே தான் என்ன வச்சிருக்கிறீங்க. வாங்கப்பா வெளியில போய் ஏதாவது ஜாமான் வாங்கிட்டு வந்துரலாம்." அப்படின்னு சொல்லி கேட்டானா, இவங்களுக்கு வந்து அங்க வேற யாரும் இல்ல. ஸோ இல்லாதனால இவங்களுக்கு எப்படி யாரையும் கேட்கறது ஒண்ணும் தெரியாதனால, இவ நார்மலா தானே இருக்கிறா. சரி நம்ம பக்கத்துல ஜாமான் வாங்கிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு, ஒரு கார் அரேஞ்ச் பண்ணிட்டு ஜாமான் வாங்குறதுக்கு போலான்னு முடிவெடுக்குறாங்க. ஸோ இவங்க மசூதியில வெளியாகி கொஞ்சம் தூரம் போனான, சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாப்பாடு கடைக்கு போறாங்க. ஸோ இந்த சந்தியா வந்து கார்லேருந்து இறங்குன கையோட வேகமா கத்திட்டு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஓட ஆரம்பிச்சானா, அதுக்கப்புறமா தான் அவங்க அப்பா, அம்மாக்கு தெரியுது அவங்க எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிருக்காங்கன்னு. பெங்களூர் வந்து நல்ல பெரிய சிட்டின்றதுனால, அந்த பொண்ணு வந்து வீட்ல அந்த கார்லேருந்து இறங்கி ஓடுனாங்கல்ல, ஓடுறப்ப அவங்க என்ன சொல்லிட்டு ஓடியிருக்காங்கன்னா, "நீ என்னை ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்ட, உன் பொண்ண பழி வாங்காம நான் விடமாட்டேன்னு" சொல்லிட்டு வேகமா ஓடி அந்த இடத்துல மறைச்சு போயிட்டாங்க.
ஸோ பக்கத்துலலாம் இருக்கிறவங்க என்ன நெனச்சுட்டாங்கன்னா, அந்த பிள்ளைக்கு வந்து என்னது பைத்தியம் போல அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அவ பக்கத்துலயும் போல. அப்படி இப்படி அவ வேகமா ஓடி மறைஞ்சும் போயிட்டா. இவங்க அப்பா, அம்மானால கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு 2 ஹவர் காணதுக்கு அப்புறமா அவங்க அப்பா, அம்மா என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணோனே, போலீஸு அங்க போய் சொல்லிட்டாங்க. என்ன ரீசன்னால வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொன்னோனே, அதுக்கப்புறம் போலீஸும் தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பிச்சு 2 நாள் ஆச்சு அவங்கள கண்டுபிடிக்கவே முடியல. 2 நாள் ஆகியும் அந்த பிள்ளைய கண்டுபிடிக்கவே முடியல. அப்ப மசூதிலேருந்து வந்து இவங்க அப்பாவுக்கு வந்து கால் பண்றாங்க. "அ எதுக்கு அவள வெளியில கூட்டி போனீங்க? ஆபத்து இருக்குன்னு தெரியும் தானே! எதுக்கு கூட்டிட்டு போனீங்க?" அப்படின்னு சொன்னோனே, இவங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இந்த மாரி அவள காணோம் அப்படின்னு சொல்லி சொன்னானா, அப்ப மசூதில என்ன சொல்றாங்களா, "நீங்க இங்க கிளம்பி வாங்க" அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா, அம்மா கிட்ட சொல்றாங்க. அப்போ அந்த பூஜை பண்ற அந்த குரு இருக்கார்ல, அவரு என்ன பண்றாருன்னா, ஆ சந்தியாவோட ஃபோட்டோவ வச்சு ஒரு மந்திரம் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அது என்ன மந்திரம்னா, சந்தியாவ அங்க வர வைக்கிறதுக்காண்டி ஒரு பூஜை மாதிரி செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ 20 நிமிஷம் ஆயிருச்சு. 20 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா, அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு கால் வருது. என்ன கால் வருதுன்னா, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது. இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுங்க. ஆ உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கால் வந்தானா, அதுக்கப்புறம் அந்த அந்த பூஜைலாம் பண்றாருல்ல, அவரு என்ன பண்றாருன்னா, அந்த பூஜையெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு, இவங்க கூட சேர்ந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய்க்கிட்டு இருக்காரு. அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் பார்த்தா, அவங்களுக்கு ஒரு பயங்கர ஷாக்கான விஷயம் அங்க நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரயில்வே ட்ராக்ல வந்து ஒரு வெள்ள துணிய போட்டு மூடி வச்சிருக்காங்க. போய் பார்த்தாக்கா, அது வேற யாரும் இல்லங்க. அது சந்தியா தான் அங்க இறந்து கிடக்குறாங்க. ஸோ அவங்க இறந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூஜை பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்கள எப்படியாவது இங்க வர வைக்கணுன்ட்டுன்னு சொல்லி பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காங்கல்ல. ஸோ அந்த ஆத்மா என்ன பண்ணிடுச்சுன்னா, சந்தியாவ நம்ம எப்படியாவது பழி வாங்கி தீரணுன்ட்டுன்னு முடிவெடுத்து தான் அவங்கள அங்க ஆக்சிடென்ட் ஆக்க வச்சிருக்கு. அந்த ஆத்மா சந்தியாவ பழி வாங்கிடுச்சு. அப்படின்னு சொல்லி தான் அருண் வந்து நம்மகிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதுலேருந்து நம்ம எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் வர்றப்ப பேரண்ட்ஸ் நீங்கள் தயவு செஞ்சு அவங்கள வந்து நீங்க ஏசிக்கிட்டு, மத்தவங்களோட கம்பேர் பண்ணி பேசிட்டு அப்படிலாம் இருக்காதீங்க. அந்த மாரிலாம் செஞ்சீங்கன்னா, அந்த பிள்ளைங்க தப்பான முடிவு தான் எடுக்குவாங்க. இந்த மாதிரி பயங்கரமான சம்பவங்கள் உங்களோட லைஃப்ல, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாரி நடந்துருச்சுன்னா, நீங்க அந்த விஷயத்த என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. நான் அத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன். ஸோ கீழ Instagramமான லிங்க் குடுக்குறேன். அங்க போயிட்டு நீங்க தட்டி என்ன ஃபாலோ பண்ணி வாய்ஸ் நோட்டாவது கூட நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய்.